ஹலோ நேயர்களே! இன்னைக்கு நான் கேட்டு ரசிச்ச எங்க பாட்டி சொன்ன ஒரு கதைய உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்ப கதைக்கு போலாமா பசங்களா? ஒரு ஊர்ல ஒரு ரங்கம்மா பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களோட பேரன் பேரு விஜய். அவன படிக்க வைக்கணும்னு பாட்டிக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த கிராமத்துல பள்ளிக்கூடம் கிடையாது. மரத்தடியில வாத்தியார் உட்காந்து ஏதோ பாடம் சொல்லிக் குடுப்பாங்க. அத நம்ம வீட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படி இருக்கச்சு, விஜய் ஒரு நாள் என்ன பண்ணான்? போனான். பாடம் கத்துக்கிறேன் அப்படின்னு. பாட்டி என்ன செஞ்சாங்க, கை நெறைய நெல்லு குடுத்து, "இத வாத்தியாருக்கு குடுத்துட்டு பாடம் சொல்லிக்கோ" அப்படின்னு சொன்னாங்க. இவன் கை நெறைய நெல் எடுத்துட்டு போயின்ட்டு இருந்தான். அங்க ஒரு எலி ஓடின்னு இருந்தது. எலி பார்த்துட்டு, "என்னப்பா எங்க போற?" அப்படின்னு கேட்டது. "நான் பாடம் சொல்லிக்க போறேன்" அப்படின்னு சொன்னான். "பாடம் தானே, நான் சொல்லி தரட்டுமா?" அப்படின்னு கேட்டது. சொல்லித்தா" அப்படின்னு சொன்னான். "வரப்புல எலி சுராண்டுமாம் போலே போலே" அப்படின்னு சொல்லித்து. "அவ்வளோதானா?" அப்படின்னா. "இதான் இதான் பாடம். அவ்வளோதான் ஆயிடுத்து" அப்படின்து. இவன் வீட்டுக்கு வந்தான். பாட்டிக்கு சொல்லி காமிச்சான். பாட்டிக்கு கோவம் வந்தது. "இது என்னடா பாடம்? நான் உன்ன பாடம் சொல்லிக்க சொன்னா, நீ என்ன கத்துன்னு வந்திருக்க?" அப்படின்னு பாட்டி திட்டினாங்க. "இல்ல பாட்டி, நாளைக்கு வேற பாடம் கத்துன்னு வரேன்" அப்படின்னு சொன்னான். போயின்னு இருந்தான். நெல் எடுத்துண்டு. அங்க ஒரு ஆந்தை முழிச்சுன்னு உட்காந்துருந்தது. அதுகிட்ட போனான். அது "எங்கப்பா போயின்னு இருக்க?" அப்படின்னு கேட்டது. "நான் பாடம் கத்துக்க போறேன்" அப்படின்னான். "பாடமா? நான் சொல்லி தரட்டுமா?" அப்படின்னு கேட்டது. "சரி சொல்லிக் குடு" அப்படின்னான். "புத்துல ஆந்த முழிக்குமாம் போலே போலே" அப்படின்னு கத்துக் குடுத்தாது. "அப்படியா? இவ்வளோதானா பாடம்?" "ஆமா ஆயிடுத்து" அப்படின்து. வீட்டுக்கு போனான். பாட்டிக்கு சொன்னான். பாட்டிக்கு கோவம் வந்தது. பாட்டி திட்டினாங்க. அப்புறம் அடுத்த நாள் திருப்பியும் போனான். பாட்டி திட்டிட்டு, "இன்னைக்கு ஒழுங்கா பாடம் கத்துண்டு வான்னு" சொன்னாங்க. இவன் போயின்ட்டு இருந்தான். அங்க போற வழியில 2 பனைமரம் நின்னுட்டு இருந்தது. அந்த பனைமரத்து அடியில போய் ரெஸ்ட் எடுத்துண்டான். பனைமரம் கேட்டது, "எங்கப்பா போயின்னு இருக்க?" அப்படின்னு. "பாடம் கத்துக்க போறேன் பாட்டி." பாட்டி என்ன அனுப்பினாங்க. "பாடம் கத்துக்க போறேன்" அப்படின்னு சொன்னான். "பாடம் தானே, நான் கத்து தரட்டுமா?" அப்படின்னு சொல்லித்து. சொல்லிக் குடு" அப்படின்னான். "ரெட்டை பனைமரம் நிக்குமாம் போலே போலே" அப்படின்னு சொல்லித்து. "அவ்வளோதானா?" அப்படின்னான். "அவ்வளோதான்" அப்படின்து. வீட்டுக்கு வந்தான். பாட்டிக்கிட்ட சொன்னான். பாட்டி ரொம்ப திட்டிட்டாங்க. "இந்த மாரி பாடமெல்லாம் உன்ன கத்துக்கவா அனுப்பினேன்? ஒழுங்கா பாடம் கத்துன்னு வான்னா கேட்க மாட்டேங்கிற. இனிமே நீ பள்ளிக்கூடமே வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல பாட்டி, கடைசியா ஒரே ஒரு தரம் ஸ்கூலுக்கு போறேன். ஒரே ஒரு தரம் பாடம் கத்துக்கிறேன் பாட்டி" அப்படின்னு சொன்னான். "சரி போ" அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நெல் எடுத்துட்டு போயின்டே இருந்தான். அங்க ஒரு நரி ஓடிண்டே இருந்தது. இவன பார்த்து நின்னுது. "எங்கப்பா போற?" அப்படின்னு கேட்டுது. "பாடம் கத்துக்க போறேன்" அப்படின்னான். "பாடம் தானே, நான் கத்து தரவா?" அப்படின்து. "சொல்லு" அப்படின்னான். "ஆள கண்ட நரி வால சுருட்டிண்டு ஓடுமாம் போலே போலே" அப்படின்னு சொல்லிக் குடுத்தது. இவன் இந்த பாடத்த கேட்டுண்டு வீட்டுக்கு வந்தான். பாட்டிக்கிட்ட சொன்னான். பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்து அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு, "இனிமே நீ எங்கேயும் பள்ளிக்கூடமும் வேண்டாம், பாடமும் கத்துக்க வேண்டாம். வீட்லயே விழுந்து கெட" அப்படின்னு பாட்டி திட்டிட்டாங்க. இவன் அழுதுண்டே படுத்துண்டு, இதே பாடம் இது எலி சொன்னது, ஆந்தை சொன்னது, நரி சொன்னது, மரம் சொன்னது, இதெல்லாம் வரிசையா பாடிண்டு படுத்துட்டு இருந்தான். அந்த டயத்துல அவங்க வீட்டுக்கு 2 திருடங்க வந்தாங்க. அந்த திருடங்க வந்து செவுத்துல ஓட்ட போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா அந்த டயத்துல "வரப்புல எலி சொராண்டுமாம் போலே போலே" அப்படின்னு பாடினான். அந்த டயத்துல, "டேய், நம்ப செவுத்துல சொரண்டின்னு இருக்கோம் இல்லையாடா, அத பார்த்துட்டான் போல இருக்குடா யாரோ" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "புத்துல ஆந்த முழிக்குமாம் போலே போலே" அப்படின்னு சொன்னான். "ஐயா, நம்பள தான்டா சொல்றான். நம்ப முழிச்சுன்னு உட்காந்துருக்கோம்டா டேய், பயமா இருக்குடா" அப்படின்னு சொல்லிண்டாங்க. "ரெட்டை பனைமரம் நிக்குமாம் போலே போலே" அப்படின்னு பாடினான். அவங்க 2 பேரும், "டேய், நம்ப தான்டா, நம்ப தான் 2 பேரு" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னாங்க. "ஆள கண்ட நரி வால சுருட்டிண்டு ஓடுமாம் போலே போலே" அப்படின்னு பாடினான். உடனே, "அடேய், நம்ப தான்டா, யாரோ நம்மள பார்த்துட்டாங்க, நம்ப ஓடிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த நகைய அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. கொஞ்ச நாழிக்கெல்லாம் பாட்டி வந்தாங்க. "என்னது, செவுத்துல ஓட்ட போட்டிருக்கு, கீழ நகை கிடக்கறது, யாரோ ஓட்ட போட்டிருக்காங்க, யாரு? திருடங்க வந்திருக்காங்க போல இருக்கே"
அப்படின்னு சொல்லிட்டு பேரன்கிட்ட வந்தாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு. தெரியாது பாட்டி, நீ என்னை திட்டிட்ட, நான் அழுதுண்டு படுத்துட்டு இருந்தேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், நான் கத்துண்ட பாடத்தெல்லாம் ஒரு தரம் சொல்லிண்டே படுத்துட்டு இருந்தேன், அப்போ என்ன ஆச்சோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். பாட்டி சொன்னாங்க, டேய் புத்திசாலித்தனமாக தாண்டா பண்ணியிருக்க, நீ சொன்னதை கேட்டு அந்த திருடங்க திருடாமையே நம்ம வீட்டில் இருந்த நகையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி போயிட்டாங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி பாட்டி அவனை கட்டிண்டாங்க. இதான் கதை. நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.